நல்லா பேசுங்க, ரொம்ப நல்லா பேசுங்க. எந்த இடத்தில் எப்படி பேச வேண்டும்? கிராமத்தில் போய் சுத்த தமிழ்லையோ கவிதை நடையிலையோ இலக்கியத்திலே பேசணும்னா அந்த மக்கள்கிட்ட நம்ம ஜெயிக்க முடியாது. கிராமத்தில் ஒரு தடவை நான் போய் பேசி பார்த்தேன். கம்பராமாயணத்தில் ஒரு பாடலை சொன்னேன், எடுத்தொன்னேன். வெற்பெருந் தடந்தோள் வீரா வீங்கினீர் இலங்கை வெற்பில் நற்பெருந் தவத்தலாய நங்கையை கண்டேன் எல்லேன் இப்பிறப்பென்பதொன்றும் இரும்புற என்பதொன்றும் கற்பெனும் பெயரதொன்றும் களிநடம் புரிய கண்டேன் என்று கம்பர் சொன்னார். பார்த்தீர்களா? எல்லாம் இந்த இப்படியே பார்த்தாங்க. எப்படா முடிப்பார் இவர் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த முகம். அதே நேரத்தில் அந்த கிராமத்தில் எப்படி ஆரம்பித்தா நல்லா இருக்கும்னா, இப்போ நான் உங்களையெல்லாம் எதுக்கு பார்க்க வந்தேன்னு நினைக்கிறீங்க? நான் உள்ளே நுழையிறப்பே ஒரு பாட்டி என்னை பார்த்து கேட்டுச்சு, டிவியில் பார்த்தா இருந்தாலும் கிளவி மாதிரி இருக்கேன், நேரில் நல்லா இருக்கானே அப்படின்னு ஒரு பாட்டி என்னை சொன்னுச்சுன்னு சொன்ன உடனே இதே மாதிரி தான் அங்கேயும் கைதட்டினாங்க. ஆடியன்ஸ் என் கூட வந்துட்டான் முதல் வாக்கியத்திலே. அதுக்கப்புறம் 2 மணி நேரம் என் கூடயே தான் வந்தாங்க எல்லோரும். அப்போ அந்த ஆடியன்ஸை நம்ம பக்கம் திருப்புறது ரொம்ப கஷ்டமான வேலை. அதனால் எந்த இடத்தில் எதை எப்படி பேச வேண்டும் என்று கற்றுத்தேர்ந்தவன் தான் சிறந்த தலைவனாக இருக்க முடியும், சிறந்த பேச்சாளராக இருக்க முடியும், சிறந்த கலைஞனாக இருக்க முடியும். அதற்கு குரல் அவசியம், சமயோஜித புத்தி அவசியம். எந்த இடத்துல யார் அமர்ந்திருக்கிறார்கள் என்பதை ஒரு அரை மணி நேரத்தில் கணிக்க தெரியணும். விக்டோரியா மகாராணி வீட்டில் நடந்த சம்பவம் தெரியுமா உங்களுக்கு? மகாராணி அரண்மனையிலேருந்து வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து அவருடைய கணவர் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க. கதவை தட்டுறாங்க. ஹலோ அப்படின்னோடனே உள்ள கணவர் எஸ் அப்படின்னு இருக்கார். ஐ எம் த கியூன் விக்டோரியா அப்படின்னு இருக்காங்க. கதவை திறக்கவே இல்லை. ஹலோ, ஐ எம் த கியூன் ஆஃப் இங்கிலாந்து, கியூன் விக்டோரியா இஸ் கமிங். கதவு திறக்கல. 4வது தடவை கதவு தட்டி, ஹலோ, ஐ எம் யுவர் ஒய்ஃப் கம்மிங் அப்படின்னோன்னா கதவை திறந்துருக்கார். அப்போ தான் அந்த அம்மா சொல்லிச்சு, உலகத்துக்கே ராணியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா உனக்குத்தானையா நான் பொண்டாட்டி. ரஷ்யாவுக்கு இங்கேருந்து நம்பால் போயிருக்கான். அப்போ காரில் போயிருக்கான் ஒருத்தன், வாடகை காரில். அதை ஓட்டிகிட்டு போனது யாருனாக்க ஒரு அழகான பொண்ணு டிரைவர். தனியாக நைட்டு 12 மணி. அப்போ நம்பால் லந்தை கொடுத்துருக்கான். ஹலோ, என்னம்மா 12 மணிக்கு இப்படி டிரைவராக ஓட்டிக்கிட்டு இருக்கிய, உனக்கு பயமா இல்லையா? எங்கள் நாட்டில் இருக்கவங்கெல்லாம் அப்படி இல்லை, எங்களையெல்லாம் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. இல்லை, எங்களை மாதிரி இந்தியாவிலேருந்து வந்தவங்க ஏதாவது மேட்ரை ஊற்றிட்டு ஏதாவது வம்பு பண்ணாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னோடனே டக்குன்னு அந்த பொண்ணு பேக்லேருந்து ஒரு துப்பாக்கி எடுத்து பின்னால் காமிச்சிருக்கு. முதல்ல ஊரில் இறக்கி விடுமா அப்படின்னு சொல்லி, இந்த துணிச்சலை ரஷ்யாவில் இருக்கக்கூடிய பெண்ணுக்கு அந்த நாடு கொடுத்திருக்கிறது. இதே மாதிரி துணிச்சல் நம்ம பெண்களுக்கு வந்தால் பாலியல் பலாத்காரம், இந்த மாதிரி பாலியல் சீண்டல்கள்லாம் நடக்காது. சமுதாயம் பெண்மையை போற்றுகிறதா தூற்றுகிறதா? சார், ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான். அவன் ரொம்ப நல்லாவே கெட்டிக்கார சார். நம்ம பிள்ளைகிட்ட ஒரு பிட்டை போடுது, டே மாமா அவனைய பார்த்துட்டு போனாதான் நாளைக்கு எக்ஸாம் நல்லா எழுதுவேன்னு அவள் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிடுவா. நம்ம பையன் என்னத்தையோ சிகரத்தையே கட்டி முடித்த மாதிரி பல கனவோட காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு பல் விளக்காமல் குளிக்காமல் கொள்ளாமல் மூஞ்சி விளக்காமல் பைக்கை எடுத்துகிட்டு பஸ் ஸ்டாண்டில் போய் நின்னா. ஆனால் அவள் ரொம்ப தெளிவிசாக நம்ம பையனுக்கு முன்னாடியே அலாரம் வச்சு எந்திரிச்சு பூஸ்ட் போட்டு காப்பி குடிச்சு பேஸ்ட்டு போட்டு பல்லு விளக்கி ஷாம்பு போட்டு தலை குளிச்சு இதெல்லாம் பத்தாதுன்னு சொல்லி த்ரெட்டிங், ப்ளீச்சிங், ஃபேர் அண்ட் லவ்லி, ஃபேரவர், ஹேர் கலரிங், ஃபேஷியல், பெடிக்கர், மெடிக்கர் இத்தனையும் போட்டு அவன் முன்னாடி வர்றப்ப அவள் ஒரு பிட்டை போடுவாங்க. பார்த்துக்கங்க சார். டேய், நான் வர்ற அவசரத்தில் மேக்கப்பே போடாமல் வந்துட்டேன்டான்னு சொல்லி அவள் ஒரு பிட்டை போடுவான். ஆனால் நம்ம கூறுகட்ட குப்பையாக இருக்கிற ஒரு பையன் சொல்லுவேன், நம்ம ஆள் மேக்கப்பே போடாமல் இம்பிட்டு அழகா இருக்கு, மேக்கப்பு போட்டால் எம்பிட்டு அழகா இருப்பான்னு சொல்லி அங்கே அவள் ஒரு கருவாச்சி காவியமாகவே இருந்தாலும் நீ தான்மா ஹன்சிகா மோத்வானி, நீ தான் வருங்கால நயன்தாரான்னு சொல்லி அவங்கள போட்டுறோமா இல்லையா? அப்புறம் எப்படி சொல்கிறீங்க நாங்கள்லாம் பொண்ணுங்களை தூட்டுறோன்னு சொல்லி? சார், ஒரு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க போய் அங்கே பொண்ணு பிடிச்சி போச்சுன்னா பெரியவங்கள்லாம் கலந்து பேசி நல்ல நாள் பார்த்து பத்திரிக்கை அடித்தா அந்த பத்திரிக்கை எப்படி இருக்குன்னு தெரியுமாங்க ஐயா?
திருமண அழைப்புதல். அன்புடையீர், நிகழும் மங்களகரமான ஸ்ரீ மன்மத வருடம் வைகாசி மாதம் 4ஆம் தேதி திங்கட்கிழமை சஷ்டி திதியும் சுவாதி நட்சத்திரமும் சித்தயோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் அன்று காலை 6:30 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள் திருநிறை செல்வன் ராம்குமாருக்கும் திருநிறை செல்வி உஷா டிடிக்கும் இவர்களது திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு மேற்படி திருமணம் கலைமாமணி நகைச்சுவை தென்றல் திண்டுக்கல் லியோனி அவர்களின் தலைமையில் நடைபெறுவதால் தாங்கள் தங்கள் சுற்றம் சூழ மணமக்களை வாழ்த்தியருள அன்புடன் அழைக்கின்றோன்னு சொல்லி பத்திரிகையை அடிச்சுட்டு போய் வீடு வீடா சொந்தக்காரங்க வீடு வீடா ஏறி, மதினி என் பையனுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன் வந்துரு, மாப்பிள்ள என் பையனுக்கு கல்யாணம்டா வந்துடுறாங்க. உடனே பொண்ணாடப்பா, ஏய் அப்பா என் பொண்ணு கல்யாணம் வச்சிருக்க, ஒரு வாரத்துக்கு முன்னாடி விருந்துக்கு வந்துடணுன்னு பார்த்துக்கன்னு சொல்லி பத்திரிக்கையெல்லாம் தந்துட்டு வந்து வீட்டு முன்னாடி பந்தலை போட்டு வாழைமரம் கட்டி அதில் மாவளை தோரணமெல்லாம் கட்டி 8 இன்ச்சு ஸ்பீக்கர் வச்சு பாட்டை போட்டு வந்தவன் போனவனுக்கெல்லாம் தலையில் பன்னீரை தெளித்து வணக்கம் வணக்கம்னு சொல்லி வாயெல்லாம் வலிச்சு போய் கோயிலில் கூட்டிகிட்டு போய் தாலி கட்டுறதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு மேக்கப் போட்டு அவன் தங்கச்சிக்கு ஒரு பிட்டை போட்டு அவங்க அம்மாவுக்கு சென்ட்டை போட்டு இத்தனையும் போட்டு பொண்ணுங்கள்லாம் பார்க்க அந்த இடத்துல அழகாக இருப்பாங்க. ஆனால் எங்கள் தாலி கட்டுற மாப்பிள்ளையோட பரிதாப நிலையை பார்த்தீங்கன்னா பாலா போன பட்டு வேஷ்டி சட்டையும் இத்து போன மாலையும் போட்டுக்கிட்டு மணவரையில் 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு பாப்பா. ஐயர் என்ன சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போது பொண்ணை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவார். அவள் நம்ம மாப்பிள்ளை பையன் பக்கத்தில் உட்கார மாப்பிள்ளை அப்போ நினைப்பாரு, பாவி சண்டாளி மக இங்கே மாடி என்னைய காக்க வைக்கணும்னு சொல்லி போட்டு அவன் நினச்சி திரும்பி ஐயர் சொல்லுவார், நல்ல நேரம் முடிய போது தாலி கட்டுங்கன்னு சொல்லி ஐயர் சொல்லி அந்த மாப்பிள்ளையின் தாலியை கட்டி புகுந்த வீட்டுக்கு பொண்ணு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வர்றப்ப அங்கே ஒரு சாங் போடுவாங்க பார்த்துக்கங்க சார். மணமகளே மணமகளே வா உன் வலது காலை எடுத்து வைத்து வான்னு சொல்லி பாட்டை போட்டு வலது காலெல்லாம் எடுத்து வச்சு சாமி ரூமில் ஒரு குத்து விளக்கு இருக்கும் அதெல்லாம் ஏற்றி வச்சுட்டு திரும்பி அதே பொண்ணு மாப்பிள்ளையும் பொண்ணோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறப்ப மணமகனே வா மணமகனேன் வான்னு சொல்லி எங்கேயாச்சும் பாட்டை போடுறாங்களா சொல்லுங்க பாப்பா. சார் அவங்க கல்யாணத்தில் இந்த மாதிரி பாட்டெல்லாம் போட்டாங்களா? என் கல்யாணத்தில் இது மாதிரி தான் போட்டாங்க. மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை எடுத்து வைத்து வா வா குணமிருக்கும் குலமகளே வா வா தமிழ் கோவில் வாசல் திறந்து வைப்போம் வா வா. கடவுள் நினைத்தான் மனநாள் கொடுத்தான் வாழ்க்கை உண்டானதே திருமகளே நீ வாழ்கவே. அவனே நினைத்தான் உறவை வளர்த்தான் இரண்டும் ஒன்றானதே திருமகளே நீ வாழ்கவே. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணே தங்கச்சி கண்ணே சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு முன்னே. அங்கேயும் பொம்பளை பிள்ளை தான், அதனால் எல்லாத்துலேயும் பாருங்கள் பொம்பளை பிள்ளைகளை பற்றி தான் பாட்டு. எங்கேயாவது இப்படி எழுதியிருக்கானா பாட்டு, மனைவி கூட வாழ போகிற புருஷா என்னருமை புருஷா சில புத்திமதிகளை சொல்லுறேன் கேளு புதுசா. ஏன் என் பால்ல என்ன காரணம்னா சொன்னால் கேட்க மாட்டான், இவன் பிரயோஜனம் இல்லை. அந்த பிள்ளை சொன்னால் கேட்டுக்கிறான். அதனால தான் புருஷன் வீட்டில் வாழப்போகும் பொன்னேன்னு பாடினது காரணம் சொன்னால் கேட்டுக்கிறான். அதுதான் ஐயா. சாதாரண மனுஷனாக இருக்கட்டும், சரித்திரம் படைத்தவனாக இருக்கட்டும், வந்தால் போகாதது பாவமும் பழியும், போனால் வராதது மானமும் உயிரும். ஒரு பெண் கற்பை இழந்தான்னா அவ பாவத்தை சுமக்கிறாள், பழிக்கு ஆளாகிறாள், மானத்தை இழக்கிறாள், மரணத்தை தேடுகிறாள். ஐயா, மரணத்தை தேடுகிறாள். அன்னைக்கு கணவனை இழந்த பெண் உடன்கட்டை ஏறினாள். இன்று கற்பை இழந்த பெண் தற்கொலைக்கு தள்ளப்படுகிறாள். பெண்கள் மிதிக்கப்பட்டு கொண்டுதானே ஐயா இருக்கிறோம். ஐயா, அவள் சுமந்த பாவம் குழந்தையாக பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு இந்த சமூகம் கொடுக்கும் இனிஷியல் என்ன தெரியுமா ஐயா? அது அனாதை. இந்த சமூகம் கொடுக்கும் இனிஷியல் அனாதை. இந்த சமூகம் கொடுக்கும் பட்டம் ஆண்டவனின் குழந்தை. கொடுத்ததுதான் கொடுத்தார்கள். அந்த பட்டமும் போலி பட்டம் ஐயா, போலி பட்டம். ஏன்னா இன்னைக்கு குழந்தை இல்லைனா சோதனைக்குள்ளாய் தேடி ஓடும் இந்த சமூகம் அனாதை குழந்தையை நாடுவதில்லையே. ஏன் தெரியுங்களா ஐயா?
அந்த குழந்தைக்கு கற்பு இல்லையா? அந்த குழந்தைக்குமாயா கற்பு இல்லை? அந்த குழந்தையை பெற்ற தாய் பாதிக்கப்பட்டாலாம். என்னையா பாதிக்கப்பட்டா? ஒரு ஆணால் அந்த பெண் ஏமாற்றப்பட்டு, இந்த சமூகத்தால் அந்த பெண் தூக்கி எறியப்பட்டு, இந்த சமூகத்தால் அந்த பெண் புறக்கணிக்கப்பட்டதால் அந்த குழந்தை அனாதையானது. இதற்கு யார் காரணம்? இந்த சமூகம் தானே காரணம். இங்கு பெண்கள் மிதிக்கப்பட்டு கொண்டுதானே ஐயா இருக்கிறோம். ஐயா, இவங்க மதிக்கிறோம்னு சொல்லி எத்தனையோ பெண்களை உதாரணமாக சொன்னாங்க. அதெல்லாம் ஒரு சிலர் தான், 1000ல் ஒருத்தி தான் இவங்க சொன்ன உதாரணம். நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன் ஐயா. இவங்க சொல்கிற அந்த பெண்கள்லாம் வானத்தில் பறக்கிற 1-2 புறாக்கள். நாங்கள் பெண் புறாக்கள், நாங்கள் எந்த நிகழ்ச்சியை பார்க்குறோம் தெரியுமா ஐயா? தெருவில் ஒரு 2-3 புறா அடிபட்டு கிடக்கு. அதில் ஒரு புறாவுக்கு கழுத்தை திருவி கிடக்கு, ஒரு புறாவுக்கு ரெக்கையை ஒடிச்சு கிடக்கு, ஒரு புறாவுக்கு காலை ஒடிச்சு கிடக்கு. இந்த பெண் புறாக்கள் எல்லாம் என்ன நினைக்கினா, வீட்டை விட்டு வெளியே போனா அதே மாதிரி நிலைமை நமக்கும் வந்துருமோன்னு நினைக்குதுங்கய்யா. அதனால தான் நாங்கள் எல்லாரும் மேலே போகாமல் கீழே இருக்கோம். நீங்கள் மட்டும் அந்த 1-2 புறாவை மிதிக்காம ஒடிக்காம கழுத்தை திருவாம இருந்து பாருங்க. இன்னைக்கு சமூகத்தில் அத்தனை பெண்களுமே வானத்தில் வட்டமிட்டு பறந்து கொண்டிருப்பார்கள் ஐயா. அந்த நாள் தான் இவர்கள் சொன்னார்களே மகாத்மா காந்தி. அந்த மகாத்மா காந்தி சொன்னாரே, ஒரு பெண் பொன்னகையோடும் பெண்மையோடும் வரும் நாள். அந்த நாள் தான் எனது சகோதரர்கள் எல்லாம் அவர்களுடைய மனைவியை தவிர மற்ற சகோதரிகள் எல்லாரையும் தாயாக பார்க்கும் நாள். அந்த நாள் தான் எனது தேசம் இந்தியா வல்லரசாகவும் நல்லரசாகவும் ஆகும் நாளுங்கய்யா. அந்த நாள் வரன்னா யார் கையில் இருக்கு? உங்க கையில தான் இருக்குங்கய்யா. அந்த 1-2 பேரையும் நசுக்காதீங்கய்யா. அதைத்தாயா நாங்க சொல்றோம். கண்ணகிக்கு கோயில் வச்சிருக்கீங்க, கற்புக்கே கண்ணகின்னு பேர் வச்சிருக்கிறது இந்த சமுதாயம். பெருமை அடைகிறேன். அந்த கண்ணகிக்கு கோயில் வச்சிங்க. அந்த கண்ணகிய கோவலன் தெருவில் விட்டுட்டு போனாரு. அம்போன்னு தானே விட்டுட்டு போனாரு. விட்டுட்டு எங்க போனாரு? நம்ம நாட்டு சுதந்திரத்திற்கா போனாரு? மாதவியை தேடி தானே போனாரு. எத்தனை நாள் அந்த கண்ணகி அழுதுருப்பாங்க. கண்ணகிக்கு சிலை வச்சிங்க. எதுக்காக வச்சிங்க? அவள் கணவனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு மதுரை தேசத்தையே அழித்தாள். அதனால அவளுக்கு சிலை வச்சிங்க. ஐயா, அந்த கோவலன் கண்ணகிக்கு செஞ்ச கொடுமைக்கு இந்த சமூகம் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தி இருக்குமா? அல்லது ஒரு கருப்பு கொடிதான் காட்டியிருப்பார்களா? காரணம் பெண்கள் மிதிக்கப்பட்டு கொண்டுதான் ஐயா இருக்கிறோம். அபிமணி தேசிய விநாயகம் பிள்ளை அவர்கள் சொன்னாங்க, மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டுமாமா என்று. என் மண்ணின் மைந்தன் வைரமுத்து அவர்களும் கூட சொல்லி இருக்கிறார்கள். தங்கம் தனி தங்கம் மாசி இல்ல, தாய்ப்பால் ஒன்னில் மட்டும் தூசி இல்ல, தாய் வழி சொந்தம் போல பாசம் இல்ல, நேசம் இல்ல, சொந்த 100 சொந்தம் இருக்குதே, அட தாய் போல ஒன்று நிலைக்குதா, சாமி 100 சாமி இருக்குதே, அட தாய் 2 தாய் இருக்குதா என்று கேட்ட பொழுது தேசிய மரியாதை செலுத்தியதியா. இதை விட வைரமுத்து ஐயா புதுமை பெண்ணில் எழுதியிருப்பார் ஒரு பாட்டு. ஓ ஒரு தென்றல் புயலாகி வருமே, ஓ ஒரு தீபம் படிதாண்டி வருமே, காலதேவனின் தர்ம எல்லைகள் மாறுகின்றதே, அடுக்களை எரிப்பதும் படுக்கையை விரிப்பதும் அதுவெனின் தொழில் இல்லையே, சரித்திரம் படைக்கவும் புதுமைகள் படைக்கவும் வருவதில் பிழை இல்லையே என்று பாரதிக்கு அடுத்து அடுக்களை எரிப்பதும் படுக்கையை விரிப்பதும் பெண்ணின் தொழில் இல்லையே, சரித்திரம் படைக்கவும் புதுமையை படைக்கவும் வருவதில் தவறில்லையே எழுதினார். ஆஹா, இன்னைக்கு பையங்க என்னமோ தியாகம் பண்றோம்னு சொல்றாங்க. என்னமோ லவ் பண்ற பிள்ளைய பிக்கப் பண்றதுக்கு ஃபாலோ பண்றாங்களாம், கியூல நிக்கிறாங்களாம். மண்ணெண்ணெய் கடையில கூட நிக்கலையா, ஆனா இந்த பிள்ளைகளுக்கு பீச்சு பார்க்கு ஹோட்டல்னு டிக்கெட் வாங்க கியூல நிக்கிறாங்களாம். அது மட்டும் இல்லாம
குச்சி மிட்டாயிலிருந்து குச்சி ஐஸ் வரைக்கும் வாங்கி தரதுக்கெல்லாம் பில்லை போட்டு கரெக்டாக வச்சிருக்காயா? அது மட்டுமா சொல்றியா? அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து கல்யாணம் பண்ணா அரேஞ்ச் மேரேஜாம். மம்மி மிதிச்சு டாடி அடிச்சு கல்யாணம் பண்ணா லவ் மேரேஜாம். லவ் மேரேஜுக்கு புது டெஃபனிஷன் வேற. இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு இந்த பயபைக்கு எங்கிட்ட ஃபாரின் போய் நல்லா சம்பாதிச்சுட்டு வரும்போது 2 கை நிறையா நல்லா சாக்லேட்டு, பிஸ்கட்டு, பவுட்ரு, சென்ட்டு, லொட்டு லொஸ்குன்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாலும் அந்த வீட்டில் எத்தனை பெண்கள் இருந்தாலும் அங்கே மரியாதை, அந்த ஒரு மரியாதை, எந்த ஒரு விசேஷம் ஆனாலும் மங்களகரமான விசேஷத்துக்கு எல்லாத்தையும் பெண்களை தான் முன்னிறுத்துவாங்க. அம்மா, மாமியா, நாத்துனா, மக, மருமகன்னு பெண்களுக்கு தான் அங்கே முன்னுரிமை. ஐயா, அன்னைக்கு காளையும் கல்லும் தான் ஈடா இருந்துச்சு ஒரு பெண்ணுக்கு. காளைய அடக்குனா கல்யாணம், கல்லை தூக்குனா கல்யாணம். கிழவர்கள் கூட சொல்லுவாங்க, தென்னையில் அப்படியே ஒரு ஓரமாக சாஞ்சுக்கிட்டு வெத்தலையை ஒதுக்கிக்கிட்டு ஒரு 5 வயசு பேரன் காலே எட்டாது, அவன் குரங்கு மாதிரி இருப்பியான். குரங்கு கால் போட்டு டக்கு டக்குன்னு அப்படியே போவேன் சைக்கிளில், கால் எட்டாம. அதுக்கு அந்த கிழவன் சொல்லுவார், என் பேராண்டிய பாரு எப்படி ஆம்பளை சிங்கம்ல அப்படின்னு. அதே ஒரு 5 வயசு குழந்தை அழகா சைக்கிள் ஓட்டி போகும். கிழவி சொல்லும், கை கால் உடஞ்சிச்சுன்னா உனைய யார் தலையில கட்டுறது, பேசாம பொட்டை கழுத வீட்டில் வந்து உக்காருன்னு. ஒரு 5 வயசு குழந்தைய கல்யாண பருவத்துக்கு பார்த்த அந்த காலம் மாறி இன்னைக்கு ஒரு ஆணுக்கு நிகரா பெண்ணுக்கு உரிமை வழங்கி ஆண் சமூகமே பெண் சமூகத்திற்கு ஒரு அங்கீகாரம் அளிச்சிருக்கியா? வீட்டில் சும்மா வெட்டியா சோறு திங்கிற எந்த ஆம்பளைக்கும் எந்த பேரும் இல்லை. ஆனால் வீட்டை நிர்வகிக்கிற ஒரு பெண்ணுக்கு ஹவுஸ் ஒய்ஃப் என்பதை மாற்றி ஹோம் மேக்கர் என்ற ஒரு பட்டத்தை அளித்தது இன்றைய சமூகயா? இன்றைய சமூகம் பெண்களை மதிக்கல, மிதிக்கிறாங்க, போற்றல, தூற்றுறாங்கன்னு எப்படி நீங்க பேசுறீங்க? இவங்க பேசுறதெல்லாம் சரிவல்லையா? இன்றைய சமூகத்தில் பெண்கள் மதிக்கப்படுகிறார்கள், போற்றப்படுகிறார்கள், துதிக்கப்படுகின்றார்கள். இன்னைக்கு சாதாரணமாக ஒரு ஆணோட வாழ்க்கையும் ஒரு பெண்ணோட வாழ்க்கையும் எப்படி தெரியுமா சார் இருக்கு? ஒரு ஆணோட வாழ்க்கையை எடுத்துக்கோங்க. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு அடிக்கிற அலாரம் மற்றவங்களுக்கு கேட்காம நிறுத்திட்டு அப்பா பாக்கெட்டில் 5 10ன்னு ஆட்டையை போட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு போனால் பைக்கு பாதியில் நிற்கும். சரின்னு பெட்ரோல் பங்கில் போய் 1/2 லிட்டர் பெட்ரோல் போடுங்க சார்னா அவன் அசிங்கமாக பார்ப்பான். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம அங்கே நேராக பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே அவனை விட பர்சனாலிட்டியாக இன்னொருத்தன் நிற்பான். அப்படியே பக்குன்னு இருக்கும் நெஞ்சுக்குள்ள. அவனெல்லாம் ஓவர்டேக் பண்ணி அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா பின்னாடி இருந்து இன்னொருத்தன் கை வைப்பான். யாருன்னு பார்த்தா போலீஸு. கேட்டால் யூடிசிங்கன்னு சொல்லுவான். அந்த கேஸெல்லாம் ஃபேஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு முன்னாடி போய் நின்னா அந்த பொண்ணு, டேய் பொறுக்கி நாயே ராஸ்கல், நீலாம் அக்கா தங்கச்சியோட பிறக்கலன்னு சொல்லி அவனை மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தையே சேர்த்து திட்டும். அதெல்லாம் கொஞ்சம் கூட காதில் வாங்கிக்காம படிப்படியாக அந்த பொண்ணு மனசில் உக்காந்து அவள் வாயாலேயே ஐ லவ் யூன்னு சொல்ல வச்சு இனிமே நீ தான் என் உயிர்னு சொல்கிறது கஷ்டப்படுவான் சார். ஆனால் இதே ஒரு பொண்ணோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிச்சு வாசலை கூட்டி பெருக்கி கோலம் போட்டு சமைச்சு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்துட்டு ஹஸ்பண்டை ஆஃபீஸுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி ஆஃபீஸுக்கு போய் ஆஃபீஸில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சுட்டு சாயந்தரம் 5 மணிக்கு வீட்டுக்கு வந்து காய்கறி கடைக்கு போகிறதுலேருந்து கரண்ட்டு பில்லு கட்டுற வரைக்கும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மறுபடியும் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நைட்டு படுக்கிறதுக்கு 11 மணி ஆகும் சார். இன்னைக்கு பெண்களோட வாழ்க்கை இன்னைக்கு சமுதாயத்தில் இப்படி தான் சார் இருந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லை சார், அன்னைக்கு வந்து பெண்களோட அழகை பற்றி கவிஞன் பாடுவான். அழகு மிகுந்த ராஜகுமாரி வேகமாக போகிறாள், ஜரிகை நெளியும் சேலை கொண்டு மலையை மூட பார்க்கிறாள், பள்ளம் சிலர் உள்ளம் என ஏன் படைத்தான் ஆண்டவன், பட்டம் தர தேடுகின்றேன் எங்கே அந்த நாயகன், மலையின் சாட்சி இறைவன் ஆட்சி செந்தாளும் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா அப்படின்னு பாடுவான் சார். இன்னைக்கு பாடுறான் சார் திரைப்படத்தில்.
எவன்டி உன்னை பெத்தான் பெத்தான் பெத்தான், என் கையில கிடைச்சா செத்தான் செத்தான், இப்படியெல்லாம் பாட்டு எழுதுறாங்களே சார். இந்த இடத்துல எங்களுடைய பெண்மை மிதிக்கப்படுது சார். இன்னைக்கு ஒரு பொண்ணு நல்லா தமிழ் படிக்கிற பொண்ணா இருந்தா அந்த பையனை எப்படி தெரியுமா சார் பார்க்கும்? அப்படியே இலக்கிய நயத்தோட பார்க்கும் சார். நல்லா ஒரு இங்கிலீஷ் படிக்கிற பொண்ணா இருந்தா அப்படியே ஒரு லாங்குவேஜ் டைப்பா பார்க்கும் சார். நல்லா ஒரு ஹிஸ்ட்ரி படிக்கிற பொண்ணா இருந்தா அப்படியே மேப்பு போட்டு பார்க்கும் சார். பிஎஸ்சி படிக்கிற பொண்ணா இருந்தா அப்படியே ஒரு ப்ராக்டிக்கலா பார்க்கும் சார். என்ன மாதிரி இன்ஜினியரிங் படிக்கிற பொண்ணா இருந்தா இப்படி எல்லா விதமாகவும் பார்க்கும் சார். இப்படியெல்லாம் ஒரு பொண்ணு லவ் பண்றப்ப அந்த மேத்ஸ் படிக்கிற பிள்ளை எப்படி பார்க்கணும்னு சொன்ன? அது சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்கும் சார். அப்படியா? நான் கோணத்தனமா பார்க்குமாக்குன்னு நினைச்சேன் நான். இப்படியெல்லாம் நாங்கள் பார்த்து பார்த்து லவ் பண்ணுறப்ப எங்களை திட்டி கவிதை எழுதுவான் சார். எப்படி தெரியுமா சார்? தூண்டிலில் சிக்கிய மீனும் ஒரு பெண்ணில் சிக்கிய ஆணும் துடிப்பது நிஜம் அப்படின்னு தான் சார் கவிதை எழுதுறான்.